நம்ம இந்த திருமுக பாசுரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாட்டு பார்க்க போகிறோம். இந்த 11ஆம் திருமுறையில் முதல் பாட்டு இது. இது திரு ஆலவாய் உடையார் அருளியது அப்படின்னு போட்டிருக்கோம். ஆலவாய் உடையார்னா திரு ஆலவாய்ங்கிற கோவிலில் எழுந்தருளி இருக்கிற சிவருமான், அவர் தான் திரு ஆலவாய் உடையார். அந்த சிவருமான் பாடின பாட்டு இது. இது ஒரு அற்புதமான பாட்டு. 12 அடிகள். இதில் நமக்கு ஒருத்தருக்கு ஒரு இந்த காலத்தில் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு பெரிய மனுஷரை பார்க்க போகிறோம்னாக்க நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கொடுப்பாள். அது மாதிரி இங்கே சிவபெருமான் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கார் இந்த பானபத்திரருக்கு. அந்த லெட்டர் சுருக்கமான லெட்டர் தான், ஆனால் அதில் அற்புதமான செய்திகள் அடக்கி கொடுக்குறார். அதனால இதுக்கு திருமுக பாசுரம்னு பேர் இந்த பாட்டுக்கு. திருமுகம் அப்படின்னாக்க பெரியவர்கள் கொடுக்குற அனுப்புகிற கடிதத்துக்கு திருமுகம்னு சொல்லுவாள். சம்ஸ்கிருத வார்த்தையெல்லாம் ஸ்ரீமுகம் அப்படின்பா, தமிழில் திருமுகம் அப்படின்பா. அதனால இது திருமுகமாக கொடுத்த பாசுரம் இது, அதனால திருமுக பாசுரம். அதே மாதிரி 12 திருமுறைகளில் பாசுரம் அப்படிங்கிற வார்த்தையினால 2 பாடல்கள் குறிக்கப்படுகின்றன. ஒன்று இந்த திருமுக பாசுரம், இன்னொன்று திருஞான சம்பந்தர் பாடின திருப்பாசுரம். வாழ்க அந்தணர் வானவரானினும் தொடங்குற பதிகம், அது திருப்பாசுரம்னு பேர். இது திருமுக பாசுரம்னு பேர். திருமுறைகளில் 12 திருமுறைகள் இந்த 2 பாட்டை தான் பாசுரம்ங்கிற சிறப்பு பெயரால் குறிப்பிடுறார்கள். இந்த பாட்டில் முதல் 4 அடிகள் சிவன் தன்னை சொல்றார். சிவனாகிய நாம் சொல்வது அப்படிங்கிறார். அதான் முதல் 4 அடிகள். அடுத்த 4 அடிகள் செரராஜாவே கேள் அப்படிங்கிறார். அப்புறம் அடுத்த 4 அடிகளில் இந்த பானபத்திரர் வரார், அவருக்கு பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிற செய்தி சொல்றார். இப்போ நம்ம ஒரு அடியாக பார்ப்போம், நமக்கு தெளிவாக புரியும். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். இப்போ சிவன் யான் மொழிதரு மாற்றம் அப்படின்னா சிவனாகிய நான் சொல்லுகின்றது கேள். மாற்றம்னா வார்த்தை, சொல். நான் சொல்ற வார்த்தை என்னன்னாக்க அப்படிங்கிறார். சிவன் யான் மொழிதரு மாற்றம், சிவனாகிய நான் சொல்லுகிற வார்த்தை அப்படிங்கிறார். நான் இந்த சிவன் எங்க இருக்கார்? ஆலவாயில் இருக்கார். ஆலவாயில் மன்னிய சிவன் அப்படிங்கிறார். அதனால மதுரையில் இருக்கிற ஆலவாயில் இருக்கிற சிவருமானாகிய நான் அப்படிங்கிறார். அந்த ஆலவாய் எப்படிப்பட்ட ஆலவாய், அது எங்க இருக்கு? இது மதுரையில் இருக்கு. இங்க சுற்றி சோலைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார். மதிமலி புரிசை மாடக்கூடல் பதி இல்லையா? அப்படின்னாக்க இந்த இந்த மதுரை இருக்கே, அதுக்கு நான்மாடக்கூடல்னு ஒரு பேர் உண்டு. அதனால் அப்படிப்பட்ட மதியை தீண்டுகின்ற மாதிரி உடைய நான்மாடக்கூடல் இருக்கிற பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாய். அந்த மதுரை நான்மாடக்கூடல், மதிமலி புரிசை மாடக்கூடல் பதி, அது மதுரை. அந்த மதுரையில் சோலைகள் சூழ்ந்த ஆலவாய் இது. அந்த சோலைகள் எப்படிப்பட்ட சோலை? பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில். பால் நிறம் அப்படின்னா பால் போன்ற விளைவுளையும் இருக்கிற அன்னங்கள். வரிச்சிறகு, வரிகளை உடைய சிறகுகளை உடைய அன்னங்கள். அதனால பால் போன்ற வெள்ளை நிறமுடைய வரிகளை உடைய சிறகுகளை உடைய அன்னங்கள் பயில்கின்ற, தங்குகின்ற, இருக்கின்ற பொழில் சோலையில் சூழ்ந்த ஆலவாய், இந்த திரு ஆலவாய்ங்கிற கோவிலில் மன்னிய சிவன், அதில் ஒரே எழுந்தருள் இருக்கிற சிவன் ஆகிய நான் மொழிதரு மாற்றம் சொல்ற வார்த்தை என்னன்னாக்க அப்படின்னு முதல் 4 அடிகள் மதுரையின் வர்ணனை, திரு ஆலவாய், அதில் இருக்கிற சிவன் அப்படிங்கிறார். அப்புறமா சொல்றார், பருவ கொன்மு படி
என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவி அப்படிங்கிற இந்த சேரராஜா இருக்கானே, சேரலன் காண்க அப்படிங்கிறார். சேரலன் காண்கன்னா சேரராஜாவே பார், காண்கன்னா உனக்கு சொல்வது அப்படிங்கிறார். சேரராஜாவே உனக்கு சொல்வது. அது எப்படிப்பட்ட சேரராஜா? அவன் பருவ கொன்மு படி என பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவி அப்படியெல்லாம் உதவுகின்ற சேரராஜா. எப்படி? பருவ கொன்முன்னா, கொன்மு அப்படின்னா மேகம், பருவ கொன்முனா பருவ காலத்தில் பருவமழையின் போது வருகின்ற மேகங்கள். நமக்கு தெரியும் கேரளத்தில் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லலாம் எப்படி மழை பெய்யும் நமக்கு தெரியும். இந்த பருவமழை பெய்யும், இடைவிடாமல் கொட்டும், அப்படி எக்கச்சக்கமாக கொட்டும். அது மாதிரி பருவ மழையில் வர்ற மேகங்கள் மாதிரி போல, படினா போலன்னு அர்த்தங்க, கொன்முனா மேகம், பருவ காலத்தில் வர்ற மேகங்கள் போல பாவலருக்கு ஒருமையின் உரிமையின் உதவி. அந்த வருகின்ற பாவலர்களுக்கெல்லாம் ரொம்ப அன்போட உரிமையோட உதவி செய்கிறவன் அப்படி சொல்லி. அப்புறம் வேற என்ன அவனுக்கு சேரராஜாவுடைய சிறப்பு? ஒளி திகழ் குருமா மதிப்புரை குலவிய குடை கீழ். அவன் ராஜா, வெண்கொற்ற குடை உண்டு அவனுக்கு. அதான் குடை கீழ் அப்படின்னா வெண்கொற்ற குடை. அந்த வெண்கொற்ற குடையுடைய ராஜாவன். அது எப்படிப்பட்ட வெண்கொற்ற குடை? ஒளி திகழ் குருமா மதிப்புரை குலவிய குடை அப்படிங்கிறார். அந்த பிரகாசமா இருக்கின்ற அழகிய சந்திரன் போல இருக்கின்ற வெண்கொற்ற கொடை அது அப்படிங்கிறார். அந்த வெண்கொற்ற கொடைய வர்ணனை இதெல்லாம். அந்த ஒளி திகழ்கின்ற குருமா அப்படின்னாக்க பிரகாசமா இருக்கின்ற அழகிய, மதிப்புரை சந்திரன் போல இருக்கின்ற அந்த வெண்கொற்ற கொடை, அதுக்கு கீழே ஆட்சி புரிகிற ராஜா இவன் சிவராஜா. செருமா உகைக்கும் சேரலன். செருனா போர், மா அப்படின்னா விலங்கு. இந்த செருமானா போருக்கு உரிய விலங்கு என்னது? இந்த குதிரைப்படை. அந்த குதிரையை சொல்றார். ராஜாக்கெல்லாம் குதிரை மேல வருவா, அந்த குதிரையை சொல்றார். குருமா செருமா உகைக்கும் சேரலன். உகைத்தல் அப்படின்னாக்க அது ஏறி செலுத்துறது. இப்போ ஒரு குதிரை மேலே ஏறிண்டு அதை ஓட்டுறோம் இல்லையா, அதுக்கு உகைத்தல்னு பேர். இல்லை மாட்டு மேலே ஏறிண்டு அதை ஓட்டுறது, எந்த ஒரு விலங்கின் மேலேயோ இல்லை ஒரு வாகனத்து மேலே ஏறிண்டு அதை செலுத்துறது உகைத்தல்னு பேர். அதனால் செருமா உகைக்கும் சேரலன் காண்க. இந்த போருக்குரிய குதிரைகளையெல்லாம் ஏறி செலுத்துகின்ற சேர ராஜாவே கேள் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? அடுத்த 4 அடி இந்த மெசேஜ். ஃப்ரம் போட்டாச்சு. முதல் 4 அடி ஃப்ரம், அடுத்த 4 அடி டு, அடுத்த 4 அடி தான் வாட் மெசேஜ். பண்பால் யாழ் பயில் பானபத்திரன். இந்த பானபத்திரன் வராரே, இவர் பண்பால் யாழ் பயில். அவனுக்கு ரொம்ப பக்தியோட நற்குணங்கள் நிறைந்தவன். அவன் ரொம்ப ஒழுக்கம் மிக்கவன். அவன் ரொம்ப நன்னா யாழ் வாசிக்கக்கூடியவன். பண்பால் யாழ் பயில் பானபத்திரன். யாழ் பயிலாம் யாழ் வாசிக்கின்ற, யாழ் பழக்கமுடைய பானபத்திரன். தன்போல் என்பால் அன்பன். அவன் ஒன்ன மாதிரி அவனும் எங்கிட்ட ரொம்ப பக்தி உடையவன். தன்பால் உங்ககிட்ட எதுக்காக வரான்? தன்பால் காண்பது கருதி போந்தனன். உன்னை பார்த்துட்டு போலான்னு வரான்ப்பா. தன்பால் காண்பது கருதி போந்தன். போந்தனன்னா வர்றான்னு அர்த்தம். உங்ககிட்ட பார்த்துட்டு போலான்னு வரான். மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. அவனுக்கு நிறைய பொருள் கொடுத்து அவனை திருப்பி அனுப்பு. இதுதான் இந்த மெசேஜ். இது அற்புதமான பாட்டு. இதில் உங்களுக்கு இந்த பாட்டை பார்த்ததும் அந்த சேரராஜாவுக்கு, சேரமான் பெருமாள் நாயனாருக்கு அப்படியே சிவருமானே நேரில் வந்து சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு அன்பு, இன்பம். அப்படியே இந்த ராஜ்யமே உங்களுக்குன்னு எடுத்து கொடுக்குறார். ஆனால் பானபத்திரர் சுவாமி வந்து இந்த நாட்டு ஆளுன்னு அனுப்பலை, உங்கள்கிட்ட பொருள் வாங்கிட்டு போனதான் அனுப்பியிருக்கார். அதனால் நீங்கள் பொருள் கொடுங்கன்னு எடுத்துன்னு போகிறேன் அப்படிங்கிற உடனே ராஜா சேரமான் பெருமாள் நாயனார் தன்னுடைய பொக்கிஷத்தை திறந்து எல்லாம் உங்களுக்கு தான் எடுத்துன்னு போங்க அப்படிங்கிறார். இல்லை எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம், எனக்கு வேணுங்கிற அளவு வாங்கிட்டு வரணும் தான் எனக்கு கட்டளை அப்படின்னு தனக்கு வேணுங்கிற அளவு பொருளை எடுத்துக்கிறார். அப்புறம் சேரராஜா மற்ற யானை குதிரையெல்லாம் இது பண்ணி அவரை வந்து அனுப்பி வைக்கிறார். அதான் இந்த திருமுக பாசுரத்தை சுருக்கமாக சொல்லியிருக்கேன்.
இதில் உங்களுக்கு கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் பேசலாம். அந்த ஒருமையின் உரிமையின் உதவி அப்படிங்கிறது அந்த பதம் அந்த பாவலர்களுக்கு உதவி பண்ணுவான் அவன், இந்த ராஜா இல்லையா? அந்த அந்த ஒரு அவருடைய அந்த மனம் ஒருமை, அந்த மனம் ஒருமித்து கொடுக்கறது. நம்ம ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறப்போ இது கொடுக்கணுமேனு உள்ள அன்போடு கொடுக்கறது ஒன்று, கேட்டாரேன்னு கொடுக்கறது ஒன்று, அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் இங்கே ஒருமையின் உரிமையின் உதவி, அதாவது ஒருமைனா மனம் ஒருமைப்பட்டு, ஒரு மனம் ஒருமித்து. உரிமை, உரிமைனா இது நம்மளுடைய உரிமை, இது நம்ம கடமை அப்படின்னு அப்படி உதவுகின்ற ராஜா அவர். ஒருமையின் உரிமையின் உதவி.